ஹாய் நமஸ்தே, நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. கோகுலாஷ்டமிக்கு அதாவது கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்ன பட்சணம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பீங்க. நானும் கொஞ்சம் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்ம சேர்ந்து பண்ணுவோம். ஆக்சுவலா எங்க வீட்டுல எப்படின்னா, தீபாவளிக்கு கோகுலாஷ்டமிக்கு பட்சணம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்வீட் பண்ணிடுவோம். ஏதாவது ஒரு ஸ்வீட் பண்ணி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால நான் இன்னைக்கு அதே பழக்கத்தை வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்வீட் பால்கோவா. அதோட நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலா பண்ற மாதிரி அந்த ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல குவிக்கா ஆற மாதிரி ஒரு பால்கோவா நம்ம பண்ணலாம். இன்னைக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். காஸ்ட் வைஸும் நமக்கு கம்மியா இருக்கும், குவான்டிட்டியும் நமக்கு அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடக்கூடிய வீடியோஸ் சுட உங்களுக்கு குவிக்கா வந்து ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிள்ளையார்கிட்ட நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன், எல்லாரும் சேஃபா பட்சணம் பண்ணணும், எல்லாருக்கும் சூப்பரா அமையணும் அப்படின்னு. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான இன்ஸ்டன்ட் பால்கோவா பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதுல 150 ml காய்ச்சின பாலை ஆட் பண்ணிக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிப்போம். நல்ல சுகர் கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். சுகர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இப்போ 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் கடைசியில திரும்பவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா பால் வந்து பொங்கி நுரைச்சி வரும், அது வரைக்கும் நம்ம அப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, பால் நல்லா அப்படியே பொங்கி நுரைச்சி வருது. இந்த ஸ்டேஜில் மில்க் பவுடர் எந்த பிராண்ட் வேணாலும் பரவாயில்ல, ஒரு 200 கிராம் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஒரு கையால் பால் பவுடர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவிட்டு, இன்னொரு கையால் அந்த கரண்டியால் நல்லா அப்படி மசிச்சு விட்டு கட்டி தட்டாமல் அப்படி கலந்துக்கிட்டே வாங்க. 200 கிராம் மில்க் பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தூவி இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி விட்டு கலந்துக்கிட்டே வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, மொத்தமும் ஒரே டைமாக நீங்கள் போட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், கட்டி தட்டிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தூவி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி ஃபுல் பவுடரும் இது அளவு கரெக்டாக இருக்கும். இந்த 200 கிராம் பவுடரும் இதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க, உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரண்டியும் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா உங்களுக்கு தேய்ச்சி விட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பால்கோவா நம்ம பாலில் பண்ணுவோம் இல்லையா, அதே பால்கோவா மாதிரி தான் இருக்கும். ஈவன் நம்ம கடையில் வாங்குற பால்கோவாவோட டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா அப்படியே மணல் மணலாக ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சொன்னாதான் தெரியும் வெளியில யாருக்காவது நம்ம வந்து இது மில்க் பவுடர் ஆட் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பால் வாங்கி பண்ணுறதை விட இந்த மெத்தட்ல பண்ணும்போது நமக்கு வந்து குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும். காஸ்ட் வைஸ் நம்ம பார்த்தாலும் இதுதான் கம்மியாக இருக்கும். குவிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிட முடியும். ஸோ நமக்கு டைமும் நல்லா சேவ் ஆகும். அவ்வளோதான். ஃபுல் பவுடரும் நான் 200 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஏலக்காய் பவுடர் பால்கோவாக்கு ஆட் பண்ணுறதில்ல, ஒரு சில பேர் ஆட் பண்ணுவாங்க. நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அப்படியே மணல் மணலா நல்லா வந்து திக்கா வந்துட்டு இருக்கு. வீட்டில் செய்யும்போது எப்படியும் தாராளமாக நல்லா இருக்கும், திருப்தியாகவும் சாப்பிட முடியும், குழந்தைங்களுக்கும் நல்லா தாராளமாக கொடுக்க முடியும். நல்லா திக்காயாச்சு, ஒட்டாமையும் வருது. ஸ்டவ் சிம்லே வச்சுக்கோங்க. அந்த பால்கோவா ப்ராசஸ் ஃபுல்லாகவே ஸ்டவ் சிம்லே வச்சு பண்ணணும். கொஞ்சம் தீஞ்சா கூட அந்த டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது, சாப்பிட முடியாது. அவ்வளோதான், பால்கோவா ரெடி ஆயாச்சு. அப்படியே ஒட்டாமல் அப்படியே பந்து மாதிரி அப்படியே சுருண்டு வருது பாருங்களேன். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அப்படியே பந்து மாதிரி பிளேட்டில் விழுந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ கரெக்டான பதத்தில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சூடாக இருக்கும் போதே நல்லா வந்து ஒரு லெவல் பண்ணிக்கலாம். ஒரு அழகுக்காக நான் கட் பண்ணியிருக்கிற பாதாம் பீசஸ் மேலே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சுட சுட பால்கோவா சர்விங்க்கு ரெடி. நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸியாக இருந்ததா? கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. டெய்லி நம்ம இப்படி மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.